பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் பாருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். இந்த வேத வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்பிக்கையில் என்னங்க சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையில் என்னங்க சந்தோஷமா இருங்க, உபத்திரத்தில் பொறுமையா இருங்க, ஜெபத்தில் உறுதியா இருங்க. 3 காரியத்தை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். முதல்ல என்னன்னுங்க, நம்மளோட நம்பிக்கை என்ன? நம்பிக்கைங்க, நம்பிக்கையுள்ள சிறகு கத்த பக்கம் திரும்பு. நம்பிக்கையா இருக்கிற அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்பிக்கை அப்படிங்கிறது விசுவாசம். தேவன் நம்ம வச்சிருக்கிற திட்டங்களுக்கு நேரா, தேவன் வச்சிருக்கிற பெரிய பரம அழைப்புக்கு நேரா அந்த நம்பிக்கை, நமக்குள்ள இருக்கிற தேவன் அழைச்சிருக்கிற அழைப்புல நம்மளை ஆஸ்வதிப்பாரு, நம்மளை உயர்த்துவாரு, நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டாருங்கிற அந்த நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும். எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். பிசாசுடைய வேலை என்ன? இந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக எப்போதும் இருப்பான். பிசாசுடைய தந்திரமே கொல்லவும் அழிக்கவும் அவன் தேடுறான். சந்தோஷத்தை அவன் கெடுக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் யாருடைய இருதயங்களில் தேவனுடைய பிரசனம் இருக்குதோ அதை எடுக்கும்படி அவன் கிரியை செய்கிறான். அநேகர்களுக்குள்ள தேவன் மேலே இருக்கிற சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சியை அவன் திருட நினைக்கிறான். பாருங்க, அநேக நேரத்தில் நம்பிக்கையாக இருப்போம், ஆனால் சந்தோஷம் இருக்காது. நம்பிக்கை இருக்கும், கத்த செய்வார், நம்பிக்கை இருக்கும், ஆனால் எனக்கு அது சந்தோஷம் இருக்காது. என்னங்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லுற வாழ்க்கையில் சந்தோஷம் என்ன பண்ணாங்க இருக்காது. அடுத்த வசனம் சொல்லுது, உபத்திரத்தில் பொறுமையா இருங்க. 2வது காரியம் பாருங்க, உபத்திரத்தில் என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க. உபத்திரம், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபத்திரம். இந்த உலகத்தில் இந்த வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு சில உபத்திரம் இருக்குது, காணப்படுது. உபத்திரம் இல்லாத மனுஷன் யாரும் இருக்காங்களா? இல்லவே இல்லை. எல்லாருக்குள்ளும் உபத்திரம். எல்லா மனிதனும் பார்க்குற எல்லா மனிதனும் ஒரு சில பார்த்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்க பார்வைக்கு வெளிப்பார்வைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க பர்சனல் வாழ்க்கையில் உபத்திரங்கள் ஒளிந்திருக்கும். உபத்திரம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கேயுமே இல்லைங்க. எல்லா இடத்துல உபத்திரம், பாடுகள். இப்போ நிறைய பேர் பார்த்துங்க, இங்கிருந்து அடுத்தவங்க வாழ்க்கை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா நொந்துக்குவாங்க. இவங்க உபத்திரம் வரும்போது அவங்கள மேலே என்ன பண்ணுவாங்க, நொந்துக்குவாங்க. தேவ பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன், உபத்திரத்தில் பொறுமையாருங்க. நிறைய பேருக்கு பொறுமைங்கிறது இல்லவே இல்லை, பொறுமையான சுபாவம் இல்லவே இல்லை. உள்ளுக்குள்ளே அவங்கள பார்க்கும்போது பொறுமையாக இருக்கிறது போல இருக்கும். உங்களுக்கு அப்படி தான் சொல்லுகிறேன். நிறைய இடத்துல பொறுமை இல்லாமல் பேசுகிறீங்க, பொறுமை இல்லாமல் செயல்படுறீங்க, உங்களுக்குள்ள பொறுமை இல்லை. ஏன்னா உபத்திரம் வரும்போது இந்த வாய் சும்மா இருக்கிறது இல்லை. உபத்திரங்கள் வரும்போது, பாடு வரும்போது நம்ம எங்கே போகணும்னா தேவ சமூகத்தில் போகணும். அதான் அடுத்த வசனம் சொல்லுது, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. அன்னால் போய் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் உறுதியாக இருந்தா, உபத்திரம் வரும்போது அவள் வேற எங்கேயும் போகலை, எந்த மனிதனும் தேடி போகலை, எந்த மனுஷனுடைய முறையில்லை, யார்ட்டும் பஞ்சாயத்து பண்ணலை. அவள் பிரச்சனை கொண்டு போய் தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுகிறா. உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கணும், உபத்திரத்தில் ஜெபத்தில் தரித்திருக்கணும். உபத்திரம் வந்தாவே தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜெபத்தை அதிகப்படுத்தணும். நம்ம எங்காவது சத்ருக்கு எங்கேயாவது இடம் கொடுத்துருக்கோங்கிறத கவனமாக பார்க்கணும். தேவ பிள்ளைகளை, உபத்திரங்கள் மனிதனால் ஏற்படுகிற உபத்திரம் இருக்குது, பிசாசால் வருகிற உபத்திரம் இருக்குது, தேவன் சொத்த பொன்னாய்ப்படணுங்கிற ஒரு காரியம் இருக்குது. இதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோன்னு பார்க்கணும். முதல்ல நம்முடைய சுயசத்தத்தின்படி செய்கிற ஒரு சில காரியங்கள், நம்மளா ஒரு சில விஷயம் தேவனை கேட்காம செய்கிற ஒரு சில விஷயங்களில் உபத்திரப்படுறவங்க இருக்கிறாங்க. 2வது, பிசாசு அவங்கள வாதிக்கிறது, பிசாசு அவங்கள வாட்டி வதைக்கிறது, மனசளவில் அவங்கள கொன்று அவங்க வீரியத்தில் பேசி அவங்கள துன்பப்படுத்துறது, உபத்திரப்படுத்துறது. 3வது, தேவன் ஒரு சில நேரங்களில் தன்னுடைய பெருமைகளை எடுத்து தன்னுடைய அவங்க தேவ பிள்ளைகளை சிரிச்சிக்கிறார். ஒரு சில நேரங்களில் தேவனை அடிக்கிறார். உபத்திரத்தில் பாருங்கள் பல வகை இருக்குது. அதில் 3வது சொல்லுகிற, தேவன் ஒரு சில நேரங்களில் உபத்திரத்தை கொண்டு வர்றாரு. அந்த உபத்திரம் எதுக்குன்னா, நம்மளை அழித்தும்படி அல்ல, நம்மளை உருவாக்கும்படி, நம்மளை கொல்லும்படி அல்ல, நம்மளை புதுசாக உருவாக்கும்படி, நம்மளை தேவன் கூர்முள்ள எந்திரமாய் மாற்றும்படியாக ஒரு சில உபத்திரங்களை கற்றுக் கொடுக்குறாருங்க. ஒரு சில தேவ மனுஷருக்கு எத்தனையோ உபத்திரங்களை பற்றாங்க, எத்தனையோ உபத்திரங்கள், பாடுகள் பாருங்கள். சில ஊழியத்துக்கு போன பேர் உயிரோடு வரல, நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க, ரத்த செய்ய மறிச்சாங்க. உபத்திரம் அது தேவன் அவங்களுக்கு கொடுத்த பெரிய காரியம். இன்னைக்கு நம்ம சின்ன உபத்திரம் வந்தோடனே, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கடன் பிரச்சனைன்னு சொல்லி உபத்திரத்தில் பொறுமை இல்லாமல் தேவனை குறித்து பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார், எனக்கு இவ்வளோ உபத்திரப்படுற, பாடுபட்ட, அவர் கண் இருக்குதா, காது இருக்கான்னு கேட்குற ஏகப்பட்ட பேர் இல்லைங்க. அப்படி அல்ல. இந்த உபத்திரத்தில் பொறுமையாக இருந்து அடுத்து ஜெபத்தில் என்ன பண்ணுங்க, உறுதியை தரித்திருங்க. ஜெபத்தில் என்ன பண்ணுங்க, தரித்திருங்க. ஜெபத்தில் நம்ம ரொம்ப தரித்திருக்க வேண்டும், உறுதியை தரித்திருக்க வேண்டும். ஜெபம் நிறைய விஷயம், ஜெபம்னா நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, ஜெபங்கிறாங்களே, ஏன் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாளா? இல்லை, பரலோகம் லா சட்டம்
என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேங்கிறார். அந்த நாமத்தை சும்மா சொல்ல முடியுமா? ஜெபத்திலே போய் தான் சொல்ல வேண்டும். ஜெபம் என்கிற ஆயுதத்தை தேவன் கொடுத்துருக்கார். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் அவர் ஜெபம் பண்ணினார், மலை மேலே ஜெபிச்சார். அவர் ஜெபிக்காத இடமே இல்லை. ஊழியர் செய்த இயேசு கிறிஸ்து 3 வருஷத்தில் அவர் முழுமே ஊழியத்தில் ஜெபம் நிறைந்திருந்தது. அவர் ஜெபம் இல்லாதபடி ஊழியர் செய்யவே இல்லை. ஏன் இயேசுக்கு ஜெபம் தேவை அப்படின்னா, நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை இயேசு தன்னோட வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சார். தேவ பிள்ளைகள் நான் சொல்லுகிற இந்த ஜெபம் என்கிற ஆயுதத்தை நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பரலோகத்துக்கு நேராக ஒருத்தர் கையை எடுக்க முடியுமா? பரலோகம் பரிசுத்தமுள்ள தேவ சமூகம். அதில் யார் வேணா போய் கையை தூக்குற இடத்துல இன்னைக்கு வச்சிருக்கிறாருன்னா அது காரணம் என்ன? கல்வாரி சிலுவை. அந்த கல்வாரி ரத்தம் தான் நம்மளை இன்னும் கையை தூக்கி நம்ம ஜெபிக்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால ஜெபத்தில் உறுதியாக இருங்க. இந்த 3 காரியத்தில் நீங்கள் எதில் அகப்பட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்கள் சந்தோஷத்தில், உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷத்தில் உறுதியாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். உங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கீங்க பாருங்கள். தேவன் கொடுக்குற நம்பிக்கை, விசுவாசம் என்கிற நம்பிக்கை ஒரு சிலத்தில் வாக்குகள் வரும்போது, அந்த வாக்குத்த வசனங்கள் வரும்போது அதில் சந்தோஷப்படணும். அதில் அதுவே பிடிச்சிக்கணும். ஒரு சிலர் என்னவங்க வாக்குத்தத்தை வந்தாலும் என்ன வாக்குத்தன்னு சொன்னாலும் அவங்க அதில் சந்தோஷப்படவே மாட்டாங்க. யோ நடக்கட்டும் பார்க்கலாமாங்க. இல்லை, சந்தோஷப்படணும். தேவன் உயர்த்துவான்னு சொன்னால் சந்தோஷப்படணும். அவனை உருவாக்குவான்னு சொன்னால் சந்தோஷப்படணும். தேவன் எதை செய்தால் நன்மைங்கிறத நம்ம கண்டுகொள்ளணும். தேவ பிள்ளைகள் நான் சொல்கிறேன், தேவனால் முடியாத இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்பிக்கையில் என்னங்க, சந்தோஷமாக இருங்க, மனமகிழ்ச்சியாக இருங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. உங்கள் மனமகிழ்ச்சி தேவனுடைய இறுதியை குளிர பண்ணும். நம்மளுடைய இயேசுக்குள்ளே இருந்தால், கர்த்தருக்குள்ளே இருந்தால் இறுதியும் அப்படியே மகிழ்ந்து கலிகூரும். இயேசு ராஜாவுடைய பிரச்சனத்துக்குள்ளே ஒரு மனுஷன் இருந்தானா அவன் இறுதிக்குள் பிசாசு வர முடியாது. நெருப்பு மேலே ஈ கோருவது இல்லை, அசிங்கத்தை மேலே ஈ கோரும், எல்லாமே கோரும். அசிங்கம் பாருங்கள், ரோட்டில் கிடக்க அசிங்கம் பாருங்கள், அது நிறைய ஈ வந்து கோரும், எறும்புகள் வரும், ஒரு சில இடங்களில் மொய்க்கும். அருவருப்பான ஸ்மெல் அடிக்கிறதுல எல்லாம் ஈ மொஞ்சிரும். நல்லா புரியுதுங்களா? கெட்டுப்போன ஸ்மெல் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஈ மொய்க்கும். இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில் இந்த அக்கினி நெருப்பு இல்லாதனால, பரிசுத்தாவின் அக்கினி உள்ளுக்குள்ளே எரிகிற அந்த கிருபை இல்லாதனால கண்ட அசுத்தமெல்லாம் வந்து பிசாசனம் பண்ணுறா, கொண்டு வந்து போடுறா. அதில் சந்தோஷப்பட முடியாதபடி அவங்க இறுதியத்தை என்ன பண்ணுறாங்க, இறுதியத்தை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு ஆயிடுது. ஒரு சில வீடு கட்டிட்டு ஒரு சில சொன்னாங்க, நான் வீடெலாம் கட்டிட்டு பிரதர், நல்லா கட்டி முடிச்சிட்டு பிரதர், ஆனால் உள்ளே போனால் எனக்கு சமாதானமே இல்லை. நல்ல வீடு இருக்குது, அழகான வீடு இருக்குது, அவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, ஆனால் உள்ளுக்குள்ளே போய் நிம்மதியாக சந்தோஷம் இருக்க முடியல. ஏன்? பிசாசு வந்து அந்த சந்தோஷம் திருடி போகிறான். நல்ல கட்டின வீடு தான், அழகான வீடு தான், மாளிகையான வீடு தான், ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியல. பிசாசு அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறான். தேவ பிள்ளைகளை பாருங்கள், உங்கள் நம்பிக்கையில் கர்த்தர் கொடுப்பாருன்னா நிச்சயமாக கொடுப்பார். ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான்னு சொன்னார்னா அவர் நிச்சயமாக கொடுப்பார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான்னு சொன்னால் கொடுப்பாருங்க, காத்திருக்கிறோம். அதுக்காக அதில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. ஐயோ கொடுப்பாரான்னு சோர்ந்து போய் உடைந்து போகிறது இல்லைங்க. தேவ சமூகத்தில் கர்த்தர் சொன்னார்னா நிச்சயமாக அவங்களுக்கு கொடுத்தருள்வார், தந்தருள்வார். அவர் வாக்கு பண்ணால் நிச்சயமாக தந்தருள்வார். தேவ சமூகத்தில் சொல்லுகிற 2024 வருஷத்தில் தேவனோடு பேசின பாதி வார்த்தைகளை நிறைவேறதை நான் பார்க்குறேன். இன்னும் நிறைய வார்த்தைகள் நிறைவேறிட்டு வருது. நிறைய பேருக்கு ஜெபிக்கிற காரியங்களை எப்போ ஜெபித்தது சொல்கிறாங்கண்ணே, எப்போ நீங்கள் ஜெபம் பாஸ்டர், இப்போ அதில் நிறைவேறுன்னு சொல்கிறாங்க. தேவ பிள்ளைகளை சொல்லுகிறேன், உங்கள் சந்தோஷத்தில், உங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உபத்திரத்தில் பொறுமையாக இருங்க. உபத்திரம் வரும், உபத்திரம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. உபத்திரங்கள் கடந்து போகிற இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு உபத்திரம் இருக்குங்க, நீதிமானுக்கு உபத்திரம் இருக்குங்க. வசனமாக சொல்லுது, நீதிமானுக்கு வருகிற உபத்திரம் அநேகமாக இருக்குதான். நீதிமானுக்கு வருகிற உபத்திரம்ங்க அநேகமாக இருக்குது. உபத்திரம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. இந்த உபத்திரத்தில் நீங்கள் உறுதியாக பொறுமையாக இருங்க. நிச்சயமாக அந்த உபத்திரத்தில் இந்த கர்த்தர் தூக்கி விடுவார். அதுக்கப்புறம் உங்களோட ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஜெபம் என்கிற ஒரு ஆயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கண்ணீர் விட்டு அழுங்க, மன்றாடுங்க, போராடுங்க. ஆனால் உபத்திரத்தை பார்த்து கலங்கி சோர்ந்து போய் மனுஷங்கிட்ட போய் சோர்ந்து போய் உட்காராம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த உபத்திரத்தை எனக்கு மாற்றுங்க. மனுஷனோட நிறைய பேர் போராடுவாங்க. மனுஷனோட உபத்திரம் வந்தால் மனுஷன் உபத்திரத்தை காரணம் மனுஷன் சொல்லி மனுஷனோடு போராடுவாங்க. இல்லைங்க, தேவனோடு போராடணுங்க. யாக்கோப்பு தேவனோட போராடினா, நீங்கள் யாரோட போராடுறீங்க? மனுஷன் தேவனோட போராடினா ஒரு சரித்திரம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு உபத்திரம் வந்துட்டால், பிரச்சனை வந்தால் யார் போராடுறாங்க? மனுஷனோட போராடுறாங்க, மனுஷனோட போய் வாதிக்கிறாங்க, மனுஷனை போட்டு போராடுறாங்க. இல்லைங்க, தேவ ஜனமே, யாக்கோப்பு இரவு முழுதுமாய் ஜெபித்து, யாக்கோப்பு இரவு முழுதும் போராடி தேவனோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்படி நீங்கள் ஆசீர்வாதம் பெற வேற ஒரே இடம் தேவ சமூகம் தான். அதனால் ஜெபத்தில் உறுதியாக இருங்க. உபத்திரங்கள் மாறும். இப்போ ஜெபிக்கிறேன், இந்த 3 காரியங்கள் எதில் மிஸ்டேக்காக இருக்கிறீங்க, எது நீங்கள் மாற்றிக்கணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புங்க. இது ஆவியான எனக்கும் உங்களுக்கு தந்த வார்த்தை, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இது எனக்கும் கொடுத்த வார்த்தை. என்னோடு கூட கர்த்தர் பேசினார். இந்த வார்த்தை எடுக்கும்போது இரவில் இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினார். இப்படி இருக்கணும்னு சொல்லி என்னோடு பேசுனார். அதை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு பேசின வார்த்தை எனக்கு மாத்திரம் இல்லாமல் நான் உங்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய அப்பத்தை நம்ம எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுவோம். சரிங்களா? கண்களை மூடி
ஜெபம் பண்ண போகிறேன். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சந்தோஷமா இருக்க முடியலப்பா. ஆண்டவரே எந்நேர கவலை, எந்நேர துக்கம், எந்நேர பாடு, எந்நேர அவமானத்தை நினைச்சே ஆண்டவரே வாழ்க்கையில் போராடுறாங்கப்பா. ஏசாமி, இந்த வேலையில ஜெபம் பண்ணுகிறேன், அவங்க சந்தோஷத்துல, அவங்க நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கட்டப்பா. நீங்க தூக்கி விடுவீங்க, நீங்க கைவிட மாட்டேங்கிற அந்த நம்பிக்கையில பிள்ளைகள் உறுதியா இருக்கட்டும் ஆண்டவரே. அதே வேளை உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, யோபு எப்படி உத்தமனாய் சர்மனாக்கனாய் இருந்தானே, அதே போல உபத்திரங்கள் வரும்போது இந்த உபத்திரங்கள்ல பொறுமையோடு சகித்துக் கொள்கிறவர்களாக அவங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, மூன்றாவது ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கலாய் மாற்றுங்க. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணுமே. யாக்கோபு இரவு மகளாய் பாராடி செபிச்சா ஆண்டவரே. அந்த யாக்கோப்புக்குள்ள இருந்த அந்த மண்டாட்டினுடைய கிருபை, யாக்கோப்புக்குள்ள இருந்த அந்த கிருபையை தந்துருங்கப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்குள்ள ஜெப ஆவியால் நிரப்புங்க. அதே போல வியாதிகள் மாறட்டும், உபத்திரங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவ கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. இருங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், சமாதானம் வரட்டும், தேவ பிரச்சனை வரட்டும், பிசாசின் போராட்டங்கள் மாறட்டும், சத்துருவின் போராட்டங்கள் மாறட்டும், கிரியில் அழிந்து போகட்டும், விழிசுனி வல்லமைகள் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், சத்துருவு கொண்டு வருகிற எல்லா பொருளாதார வீழ்ச்சிகள், வீண் நஷ்டங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகள், ஓயாத ஒழுக்குகள், அசத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. வியாதியின் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நம்முடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமை, நம்முடைய அதிகாரம் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி கிரியேசேட்டம் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. நம்முடைய தழும்புகளாலே குணமாக்குவேன்னு சொன்னீங்களே, நம்முடைய தழும்புகளாலே குணமாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதி எங்க வியாதி இருக்குதோ இப்போது சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாத்துங்க, இதயத்தில் இருக்கிற பிரச்சனை மாத்துங்க, நாவல் இருக்கிற பிரச்சனை மாத்துங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிற தலை மயிர்கள் கூட முடி கொட்டி கொண்டு இருக்குது, முடிகள் ஆண்டவரே சோத்திரம் சத்து இல்லாதபடி முடி கொட்டி கொண்டு, அது அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால உடல் மெலிந்து போகிறது மாறட்டும், உடல் பருமனாகிறது மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எலும்பு தேய்மானங்கள் மாறுவதாக ஆண்டவரே. பல்லில் கேன்சர்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். வயிற்று குடல் புற்றுநோய்கள் மாறுவதாக. ரத்தத்தில் கொண்டு வந்திருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் திடீர் மாரடைப்புகள், ஹார்ட்டுடைய வாழ்வுகள் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கல்லுகிற பிரச்சனைகள் மாறுவதாக. நரம்பு மண்டல பாதிப்புகள் மாறுவதாக. கால் நரம்பு வலிகள் மாறுவதாக. கால் எலும்பு வலிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. வயிறு வலிகள் மாறுவதாக. பல்